என்னதான் லட்சமா போட்டு பைக்கெல்லாம் வாங்கினாலும் நுங்கு வண்டி ஓட்டுறதுல இருக்கக்கூடிய சந்தோஷமும் அதை ஓட்டும் போது நமக்குள்ள நடக்கிற கவன குவிப்போ அதில் வேற எதுலையும் கிடைக்க போகிறது கிடையாது. முக்கியமாக அந்த வெயிலோடு விளையாடின்னு வெயில் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். உண்மையிலேயே மதுரையில் நாங்கள்லாம் வெயிலோட விளையாண்டுட்டு இருக்கோம். அவ்வளோ கொண்டாட்டமாக ஜாலியாக. அங்கே பாருங்கள் எவ்வளவு பேர் எங்களோட சேர்ந்து நுங்கு வண்டி ஓட்டி மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. உண்மையில் பெரியவங்களாகிறது ரொம்ப ஈஸி, குழந்தைங்களாகிறது தான் கஷ்டம். மீண்டும் அவங்க எல்லாரையும் குழந்தைங்களை ஆக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை மதுரை அரசு அருங்காட்சியகங்கள் துறை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் இன்னும் கவனம் உள்ளவர்களாக, கவனிக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் உள்ளவர்களாக மாறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரதுக்கான ஒரு மிகப்பெரிய வாசலாக அரசு அருங்காட்சியக துறை தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த பல்லாங்குழி, நொண்டி, கிட்டிப்புல் இப்படியான விளையாட்டுகள்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தவங்க இப்ப சொல்லப்போனால் அறிமுகம் தான், மறு அறிமுகம் தான் தமிழ் உலகத்துக்கு. இப்போ நுங்கு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு விளையாட்டை நடத்தியிருக்காங்க. நுங்கு வண்டி அப்படிங்கிறது அது பனை சார்ந்த கவனத்தை, அது சார்ந்த அக்கறையை, அது சார்ந்த அறிவை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய நோக்கம் ஒரு புறம் இருக்கு. அதுபோக இந்த விளையாட்டு வழியாக குழந்தைகள் அடையக்கூடிய மகிழ்ச்சி, அவங்களுடைய திறன் என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறது முக்கியமானது. பேசும் குழந்தைங்கிட்ட, தம்பி எப்படி இருந்துச்சு விளையாடுறது? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வண்டி ஓட்டும் போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக நல்லா அதை சொல்லியும் கொடுத்தாங்க. எப்படி சாப்பிடணும், அது எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓட்டுறதுக்கு இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. நான் இப்போ 3rd ப்ரைஸ் வாங்கினேன். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன எப்படி சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க? அது இந்த பனை அந்த நொங்கை வச்சு இந்த தம் ஃபிங்கர் கட்டை விரலை வச்சு இப்படி அமுக்கி இப்படி வாயில் வச்சு உரிய இப்படி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபோனில் தான் இந்த நொங்கு வண்டி பார்த்தீங்க, இப்போ தான் நேரில் பார்த்தேன். பாப்பா நீ சொல்கிறாமா, நீ சொல்லு, என்ன எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. விளையாடும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருந்துச்சு. பாப்பா நீ சொல்லுங்க, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னமா பிடிச்சிருந்துச்சு விளையாடுறதுல? இந்த விளையாட்டு என்ன பிடிச்சிருந்துச்சு? நிறைய நொங்கு வண்டி ஓட்டுறது பிடிச்சிருந்துச்சு. நொங்கு சாப்பிட்றது பிடிச்சிருந்துச்சு. அங்கிள் நான் சொல்லிக்கலாமா? எங்களுக்கு மிட்டாய், சாக்லேட் இந்த மாதிரி வாங்கி தராம பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி வாங்கி தந்தா நாங்க விரும்பி சாப்பிடுவோம். அது உடம்புக்கும் நல்லது. ப்ளீஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஏமா அப்படி? ஏன் பனங்கருக்கு, ஏன் முட்டை பனங்கற்கண்டும் இதுவும் வாங்கி தரேன்? அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்பா அம்மா சொல்லி தந்தாங்க. வேற யாருமா? நீங்க வேற யாரு? நீ சொல்றது எப்படி இருந்துச்சு விளையாண்டது? நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது அந்த வெயிலுக்கெல்லாம் அது குளிர்ச்சியா இருக்கும் சாப்பிட. அது நல்லா இதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நொங்கு வண்டி இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃபோன்லேயும் பார்த்துருக்கேன். இங்கே நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் நான் விளையாண்டு. வீட்டில் என்ன விளையாட்டுலாம் தம்பி விளையாண்டுருக்க? இந்த விளையாட்டில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் வீட்டில் எல்லாம் கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு இதெல்லாம் விளையாடுவேன். இதெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது. இப்போ தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. கெல்லி கோலி குண்டு, கிள்ளிப்புல், தாயங்கட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டயர் மாதிரி அவங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குச்சி வச்சு அந்த நொங்கு இருக்குல்ல, அதை சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லாரும் அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கம்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு வண்டியை உருவாக்கலாம். நானே உருவாக்குவேன் அந்த வண்டியை. அதான் நல்லா இருந்துச்சு விளையாட. அதுங்க ஒரு விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு சாப்பிட்டு முடித்து தூக்கி போடுற அந்த நுங்கோட கூடுல இருந்து ஒரு குச்சியை ரெடி பண்ணி வண்டியை உருவாக்குறோம். இந்த ஒரு வகையில் அவங்களுக்கான படைப்பு திறன் தான். எதுவும் அந்த வீணாகக்கூடியதுலேருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய திறனை அவங்க இயல்பாகவே ஒரு நாளில் இதை அடைகிறாங்க. அப்படின்னா இன்னும் தொடர்ச்சியாக இதை பயிற்சி இருக்கும்போது எந்தெந்த தூரத்துக்கு அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய கவனம் எந்த அளவுக்கு போகுங்கிறத நம்ம இந்த பயிற்சி மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. பாப்பா நீ விளையாண்டியா? எப்படி இருந்துச்சு உனக்கு? நல்லா இருந்துச்சு. எப்படிமா இருந்துச்சு? ஓட்டமும் பிடிச்சிருந்தா விளையாட்டு? பிடிச்சிருந்துச்சு. பாப்பா நீங்க சொல்லுங்க, எப்படி விளையாண்டீங்களா? நீங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? சாப்பாடா? நுங்கு சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? சரி பாப்பா நீங்க விளையாண்டீங்களா? எப்படி இருந்தது?
சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் எல்லாம் ஃபோன் டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் வந்து ரியலாக இங்கே விளாட்றோம். நொங்கு வண்டியில் ஓட்டுறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தம்பி என்னடா நீ விளையாண்டீங்களாமா? ஆமாம், எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. என்ன சூப்பரா இருந்துச்சு? என்ன சூப்பரா இருந்துச்சு? நொங்கு சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? நொங்கு வண்டியா? அங்க குழந்தைங்க வந்து நாங்க ஃபோன் டிவி விளையாண்டுருக்கு. ஃபோன் டிவி கிரிக்கெட் மிஞ்சி போனா அப்படிதான் விளையாண்டுருக்கோம். இந்த விளையாட்டுலாம் விளையாண்டதே இல்லை. அவங்கெல்லாம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது, திரும்ப அவங்களுக்கு இதை மீட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாசலை இந்த அரசு அருங்காட்சியகத்துறையினுடைய அந்த பயிற்சி திறந்து வச்சிருக்கு. இன்னொன்று, உணவு சார்ந்தும் பனையில் இருக்கக்கூடிய நொங்காகட்டும், பதனி ஆகட்டும், அதில் இருக்க பனங்கற்கண்டு, கருப்பட்டி, இது எல்லாம் குறித்த புரிதல் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு முட்டாய் இதெல்லாம் வாங்கி தரதை விட இதை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு அவங்க கேட்குற ஒரு நிலைக்கு வந்து நின்றுருக்கும். உள்ளபடியே பெற்றோர்கள்லாம் குழந்தைகளை எப்படி மீட்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறோன்னு சொல்றாங்க. ரொம்ப மேம்பாக்கான வார்த்தைகள் அது. குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம அவங்க மீட்க முடியாதுன்றாங்க. உண்மையில அந்த வாய்ப்பு வந்து அவங்களை மீள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்குது. அவங்க குழந்தைங்களாகவே ஆற்றலோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. அக்கா, நீங்க விளையாண்டீங்க, எப்படி இருந்துச்சு? குழந்தைங்களை இங்க கூட்டு வரணும், இல்ல நீங்க திரும்ப விளையாடுறது உங்க அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு வித்தியாசமான புது அனுபவமா தான் சார் இருந்துச்சு. நியூஸ் பேப்பர்ல பார்த்தா இங்க விளம்பரம் பார்த்தா வந்ததுக்கு வந்து பிள்ளைங்க காலில இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் இன்னைக்கு குழந்தையாய் மாறி நாங்களும் விளையாண்டுட்டோம். ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு சார். எப்படிக்கா இருந்தது? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் சின்ன வயசில் விளாண்டது, மறுபடியும் இந்த விளையாட்டு விளையாடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன குழந்தைகளோட நாங்களும் சேர்ந்து ஐக்கியமாகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி விளையாட்டுலாம் ஃபஸ்ட்டு தெரியாது. திரும்ப இதில் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நொங்கு சாப்பிட்றதுனா நம்ம அதை உரிச்சு கொடுத்து எல்லாமே பண்ணி சாப்பிடுவோம். இது இப்போ வந்து நம்ம தம் ஃபிங்கரை வச்சு இது பண்ணி அது எப்படி சாப்பிடணுங்கிறது பாரம்பரியமாக நம்ம ஆதி காலத்தில் தாத்தா பாட்டிகள்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரியே நம்ம எப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக சாருக்கு தான் நன்றி சொல்லணும். மறுபடியும் இந்த விளையாட்டுலாம் சின்ன குழந்தைகள விளையாடுறது அறிமுகம் மறுபடியும் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த குழந்தைங்க ஏன் இந்த விளையாட்டுலாம் திரும்ப விளையாடணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஹெல்த்தி சார். இப்போ இந்த மாதிரி விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஓடுற பயிற்சி இருக்குது. உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. இதுன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் போயிட்டு வர்றது வைக்கிறது நம்ம கை மூளைக்கும் நல்ல பவரானது. ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது விளையாடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. இது நல்லதுக்காக பாருங்க, அவங்களுக்கு இந்த ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது வெறுமனை அவங்களோட மூளையை பொதுவாக இன்னைக்கு இருக்க மொபைல் கேம்ஸோ மற்ற கேம்ஸோ அவங்கள சோர்வடைய வைக்குது, மூளையை சோர்வடைய வைக்குது, உடலை பலவீனமாக்குது. ஆனால் இந்த விளையாட்டு அவங்க உடலுக்கு பலம் கொடுக்குது, மூளையில கவனிக்கிற ஆற்றலை கொடுக்குது, கண்ணில் அவங்க விளையாடுறதுக்கு உண்டான பயிற்சியை கொடுக்குது. அவங்க இப்படி விளையாடுறது வழியா கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி கொடுக்குது. அண்ணன் வந்து பெரியவங்க வரிசையில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாரு. ஆனால் எப்படி கான்சன்ட்ரேட்டராக ஓட்டுறது எப்படி? இது அது நான் வந்து சின்ன வயசில் ஓட்டியிருந்தேன். ஒரு 10 வயசில் இருக்கும்போது நான் எனக்கு ஓட்டி பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரொம்ப நாள் அதுக்கு கேள்விப்பட்டோன்னே நான் பழங்காலத்துலேருந்து இங்கே மாதிரி காந்தி மிஷின் இதில் போட்டுருக்காங்க நான் வந்துட்டேன். எப்படி ஓட்டுறீங்க? ஓட்டும் போது எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும்? அந்த கவனம் வந்து அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணால் அந்த நொங்கு வந்து அப்படியே விளையிடும். ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அதான் ஒரு கரெக்டாக கொண்டு போனால் தான் வண்டியை ஓட்ட முடியாது. ஓட்டும் போது வண்டி விலகுது. சென்டராக வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். லைட்டாக கிராஸ் ஆகி பண்ணிட்டேன்னா எங்கிட்டு திரும்புகிறோமோ அந்த சைடு வந்து லைட்டாக கொண்டு போயிடணும். அந்த குச்சியை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா அது கரெக்டாக இதோடு போயிடும். அதை கரெக்டாக வெறுமனை ஏதோ நுங்கு வண்டின்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது பாருங்க. ஒரு குச்சியை எவ்வளோ கரெக்டாக பிளேஸ் பண்ணணும், எவ்வளோ லூஸாக பிடிக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவர் நுணுக்கங்களை சொல்கிறார். அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. இந்த நுணுக்கங்கள்லாம் குழந்தைங்களுக்கு இல்லாத ஒரு காலத்திலேருந்து அவங்கள இந்த காலத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த பயிற்சி. மேம், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் விளையாண்டப்போ எப்படி இருந்தது? இது எவ்வளோ தூரம் இந்த விளையாட்டு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க அறிவுபூர்வமாக? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் அதாவது 90s கிட்ஸ் தான் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஜென்ரேஷன் சொல்லலாம். நம்ம சிட்டியில் இருந்தாலுமே இந்த கேம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பழகி போச்சு. பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக குழந்தைகளை நம்ம பார்க்குற மாதிரிலாம் பார்த்துலாம் வளர்த்தது கிடையாது. ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ உள்ள கெஜெட்ஸில் உள்ளே போய் அவங்க ஒவ்வொன்றா கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே டிஃபால்ட்டாக இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்தான் இது. நுணுக்கமாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி எப்படி போகிறது எல்லாமே, யூனிட்டி ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இது பை டிஃபால்ட்டாகவே
குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னும் நல்லாவே என்கரேஜ் பண்ணலாம் பீப்புள்ஸ். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியலி குழந்தைங்க வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி சென்னை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் வந்து இதெல்லாம் சகஜமாக இருக்கும். பட் மதுரை வந்து இப்போ அப்கமிங்கில் இருக்குங்க. லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த விளையாட்டுகள் ஒன்றா கூடி வெயிலில் போய் கூட படிக்கிற பசங்களோட கூட இருக்க பசங்களோட விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து அவங்கள சோஷியலைஸ் பண்ணுது. அது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை பாருங்க. மனுஷங்க சோஷியலைஸ் ஆகுறது, சமூகத்தோடு இருக்கிறது, குழந்தைங்களோட ஒன்றா இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் அவங்களுக்குள்ள அந்த ஹியூமனிட்டியவும் அவங்கள் அந்த உறவையும் சமத்துவத்தையும் இந்த விளையாட்டுகள் மறைமுகமாக வளர்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசு அருங்காட்சியகங்கள் துறையினுடைய பொறுப்பாளர் திரு மருதுபாண்டியன் இருக்கிறார். சார், எங்கே உங்களுக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு இதை இப்போ இப்படி ஒரு விளையாட்டை பண்ணணும்னு? தாட்டு இதுக்கு என்ன சார் தாட்டு வேணும்? நம்ம விளையாட்டு நான் சின்ன வயசுலேருந்து விளையாண்டுக்கிருக்கேன். எங்கள் அக்கா என் தங்கச்சி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பனைமரம் இருக்குது. எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு 500 பனைமரம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய இளமை கால விளையாட்டே இது தானே. அதுக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த விளையாட்டை எப்படி இங்கே கொண்டு வந்து சேர்க்கணுன்றக்காகத்தான் நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தோம். இருந்தாலும் கொஞ்சம் பயந்தேன். என்ன எப்படி மக்கள் ஆதரவு இருக்குமான்னு தெரியலன்னு யோசிச்சா திடீர்னு பார்த்தா 150 பேர் நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. 150 பேரில் ஏறக்குறைய பார்த்தா 80 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 3/4 பேர் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் சிறப்பாக வந்து தாய்மார்கள் தன்னுடைய பணிகளெல்லாம் விட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தது அதோட பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். இந்த நிகழ்வு வந்து மே மாதத்தினுடைய தொடர்ச்சியாக இனிமேல் மே மாதம் என்றாலே பாரம்பரிய விளையாட்டுகள் அரசு அருங்காட்சியகத்தில் நடத்தப்படும்ன்றதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதை நம்ம கடந்த முறை ஒரு 6 நாட்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் வச்சோம். இந்த முறை வந்துட்டு இந்த நொங்கு வண்டி வச்சுருக்கிறோம். இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம மேற்கொள்வோம் சார். கண்டிப்பாக சார், இப்போது குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷனை பார்க்கும்போது ஒரு வகையில் குழந்தைங்கள பெற்றோர் குறைச்சி எடை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இதை நினைக்க தோணுது. அவங்க வந்து குழந்தைங்க மூழ்கி கிடக்காங்க, அவங்கள மீட்க முடியல அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல முடியுது. இப்போ இந்த விளையாட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க உண்மையில் நுண்ணறிவு பூர்வமாக? கண்டிப்பாக வந்து பசங்களை செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்காமல் அவங்கள டைரெக்ஷனை மாற்றுறதுக்கு எல்லா வகையான வசதிகளும் இருக்குது. நாம் அதை யாரும் பயன்படுத்திக்கிறல. நம்ம வந்து வெயில் அடிக்குது, பிள்ளைய வெளியில் போனால் கருப்பாயிருவேன், இப்படியே நம்ம நினச்சி பட்டுக்கோட்டையார் தான் சொல்லுவார் ஒரு பாடல். வேப்ப மர உச்சியிலுன்னு பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. என்ன அர்த்தம்? அங்கே போகாத, இங்கே போகாத, அது மேலே ஏறாது, இது மேலே. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ந்துச்சு. இன்றைக்கி நம்ம வளர்க்குறோம். அது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கடமை உணர்ச்சியாக நம்ம யோசிச்சுக்கிருக்கோம். சாப்பாடு எடுத்து ஊட்டுறதுலேருந்து படிடான்னு சொல்கிறது எல்லாமே இது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாதுல்ல. குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டு வளர்ந்துருச்சு. அவங்க வாட்டுக்கு வீட்டில் 10-12 குழந்தை பிறந்துருங்க. அது வாட்டுக்கு ஊரை சுத்தம், பனை மரத்தில் ஏறும், 4 இடத்துல விழுகும். குழந்தைன்றது அதை இதை செஞ்சாதான் அது குழந்தை எதுவுமே செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அது பேர் குழந்தை இல்லைன்னுவாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம சமூகம் நல்லபடியாக தான் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளை விட்டுட்டு நாம் வந்து வேறு ஒரு தளத்தை நோக்கி போய்க்கிருக்கோம். ஆனால் இது ஒரு நல்ல விளையாட்டு. பார்த்திங்கன்னா உடனே சொட்டிங்க, இன்றைக்கி நல்லா அலுப்பாக இருக்கும், போனமே தூங்கிடுவாங்க, செல்ஃபோனை பார்க்குறதுக்கான ஒரு டைமிங் இருக்காது. அதனால் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த நொங்கு விளையாட்டு. பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இவங்க வந்து குழந்தைங்க வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை மட்டும் கொடுத்தா போதும். அவங்க வந்து அந்த செல்ஃபோனோ கேட்ஜெட்ஸோ ஸ்க்ரீன்ஸோ அந்த தாட்டே அவங்களுக்கு வராத ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வழியை இந்த விளையாட்டு உருவாக்கி கொடுக்குது. முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். குழந்தைங்க முன்னாடியெல்லாம் அவங்களா வளர்ந்தாங்க, இப்போ நாம் வளர்க்குறோம். அதை ஒரு மிகப்பெரிய கடமையாக மாற்றி, பெரிய சுமையாக மாற்றி, அதை அவங்க மேலேயும் ஏற்றி நம்ம மேலேயும் ஏற்றிக்கிறதுக்கு உண்டான நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது இந்த விளையாட்டுகள் எல்லாம் அவங்கள மீட்குது. உள்ளபடியே நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெரியவங்க எல்லாம் நாங்கள் குழந்தைங்களா மாறுறதுக்காக ஒரு வாய்ப்பை இந்த விளையாட்டு கொடுக்குது. குழந்தைங்க எல்லாம் நாங்கள் இன்னும் நுண்ணுணர்வு மிக்கவர்களாக, திறன் மிக்கவர்களாக மாறுறதுக்கு உண்டான வழியை அந்த விளையாட்டுகள் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு அருங்காட்சியகங்கள் துறை இதை வந்து ஒவ்வொரு மே மாதமும் இனி மதுரையில் வந்து குழந்தைங்களாக மாறுவதற்கான காலம் அது மே மாதம் அப்படி இருக்க போதுன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டுகள் வழியாக அவங்க உண்மையிலேயே ஒரு மேலான மகிழ்ச்சி, வெறும் நேர்மறையான மகிழ்ச்சி மட்டும்தான் அதில் இருக்குது. வேற எந்த
டிஸ்எஃபெக்டோ உடம்புக்கு கிடையாது, வேற எந்த பணம் கிடையாது, வேற செலவழிப்பு கிடையாது, வேற கெட்டு போகிறதுக்கான எந்த விதமான எதிர்மறையான பண்புகளும் இல்லாத இந்த விளையாட்டுகள் வந்து குழந்தைங்களை போய் சேர்றதுக்குண்டான ஒரு சின்ன வாசல் தான் இருக்குது. அதை நீங்கள் திறந்து மட்டும் விடுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த விளையாட்டுகள் பெற்றோருக்கு முன்வைக்குது. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் கரந்தமலை பிரபாகருடன் வெற்றி.